அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து வரும் இந்த வரி பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் முதல் அறைகூவல் இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. இவர்களுடைய வாழ்வாதாரம், அப்புறம் இவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு எக்கானமி, இதுல எவ்விதமான ஒரு சமரசத்திற்கும் இந்திய அரசு பணியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பிரதமர் சொன்ன மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். இந்த மாதிரி பணியாமல் இருப்பதற்காக இந்தியா மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விலையை கொடுக்க தயார், நானும் தயார், நாடும் தயார். இந்தியா, ரஷ்யா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள் இது செய்யணும், இதை நோக்கி நம்ம நகரணும். இதன் மூலியமாக மேற்கத்திய இந்த நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் அப்படின்னு ஒருவர், ஒரு மிகப்பெரிய அந்த மேனுஃபேக்சரர், உற்பத்தி செய்யக்கூடியவர், அதுக்கு பவர், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியா பிளஸ் சர்வீஸ் ஹப்பாவும் இருக்கக்கூடிய இந்தியா, இந்த 3 நாடுகளும் இணையும் போது மிகப்பெரிய ஒரு பிரளயமே இந்த குளோபல் ஆர்டர்ல ஏற்படும். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள். ட்ரம்ப் தொடர்ச்சியாக செய்து வரும் இந்த வரி பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் முதல் அறைகூவல் இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சிலிருந்து வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்று டெல்லியில் நடந்த MS சுவாமிநாதன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். இந்த கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, மிக குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தற்போது நடந்து வரக்கூடிய இந்த டாரிஃப் வார் தொடர்பாக அதை மேற்கோள் காட்டாம, அதே நேரத்தில் எல்லோருக்கும் அந்த செய்தி போகணும் அப்படிங்கிறதுக்காக மிக முக்கியமான ஒரு நாள்லையும் இந்த அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார். அது என்ன அப்படின்னா, இந்திய அரசுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, விவசாயம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுல எவ்விதமான ஒரு சமரசத்திற்கும் இடமில்லை. அதுவும் குறிப்பாக இந்திய விவசாயம், அதுக்கப்புறம் இந்த பால் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள், மீனவர்கள், இவர்களுடைய வாழ்வாதாரம், அப்புறம் இவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு எக்கானமி, இதுல எவ்விதமான ஒரு சமரசத்திற்கும் இந்திய அரசு பணியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம பிரதமர் சொன்ன மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். இந்த மாதிரி பணியாமல் இருப்பதற்காக இந்தியா மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விலையை கொடுக்க தயார், நானும் தயார், நாடும் தயார் அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் அதுல சொல்லியிருக்கிறார். இது ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நாடை ஒரு வளரும் பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய இந்தியா எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது இந்த ஒரு வேர்ல்டு ஆர்டர்னு சொல்றாங்க இல்லையா, அதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்டை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, மிகப்பெரிய எக்கனாமிஸ்டும் சரி இதை பார்க்குறாங்க. விமர்சகர்கள் இதை இந்தியாவை, குறிப்பாக எதிர்கட்சிகள், அவங்க எந்த திசையில போறாங்க, குறிப்பாக அவங்களுடைய அந்த விமர்சனம் எந்த திசையில போகுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். இதை உள்நாட்டு ரீதியில, அரசியல் ரீதியா நம்ம ஈஸியா இவங்க எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா ட்ரம்பை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக கடந்த சில மாதங்களாக எல்லா நாடுகளுக்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது ஸ்டார்ட் ஃப்ரம் பிரேசில்ல தொடங்கி இந்தியா வரை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி அமெரிக்கா இந்த வரி பயங்கரவாதத்தின் மூலமாக செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எவ்விதமான ஒரு நடைமுறையையும் பின்பற்றாம திடீர்னு எந்திரிச்சு 25%, அடுத்த நாள் எந்திரிச்சு இன்னும் 25%, 50% அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தடாலடியாக, தான்றோண்டித்தனமாக, தொடர்ச்சியாக அவருடைய அந்த கருத்து அப்படிங்கிறதும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்குரியதா மாறி இருக்கு. இதற்கு தான் இந்தியா இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. இதுல நம்மளுடைய பிரதமர் சொல்லும் போது நாடும் தயார், நானும் தயார் அப்படின்னா, நாடு குறிப்பா இந்தியாவை பொறுத்தவரை நாம பல போர்களை சந்தித்த நாடு, ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்க நாடாக இருந்து அதன் பிறகு சுதந்திரம் பெற்று மிகப்பெரிய நெருக்கடி எல்லாத்தையுமே சந்திச்சு அதுல இருந்து மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளரும் பொருளாதாரமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதையும் சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது இந்திய மக்கள் மீது அவருக்கு இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறதை தாண்டி
இந்தியர்கள் குறிப்பா இந்த கிரைசிஸ் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி சூழல்ல இந்தியா எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணங்கள் பல இருக்கு. ஸோ அந்த முன்னுதாரணங்கள் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தையும் கடந்து வர முடியும் அப்படின்ட்டு அதுல வந்து புரிஞ்சுக்கலாம். நானும் தயார் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம், அது வந்து நானும் தயார் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா தனிப்பட்ட முறையிலும் சரி எனக்கும் இதுல வந்து மிகப்பெரிய இழப்புகளை நானும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் அவர் பூடகமா அதுல வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். இதற்கும் பல உதாரணங்கள் இதுக்கு முன்பாக நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம கோட் பண்ணி பேசணும் அப்படின்னா அது இந்த நேரத்துல சரியா வருமானு தெரியல. ஆனா பேச வேண்டிய ஒரு நேரம் வரும், அது நிச்சயமாக வந்து பேசுவோம். ஸோ இதுதான் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, குறிப்பாக அந்த வரி பயங்கரவாதத்தை செய்து வரக்கூடிய இந்த டொனால்ட் ட்ரம்பின் மீது. இது ஓவராலா இப்படி இருக்க, இப்போ அமெரிக்கா நம்மள குறிப்பாக ட்ரம்ப் இந்தியாவை எதை நோக்கி தள்ளுறார் அப்படிங்கிறது ஒண்ணு. அது அமெரிக்காவுக்கு எவ்வித ஒரு பாதகமான ஒரு முடிவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்ப பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப சமீபத்துல RIC அப்படிங்கிற ஒரு அலைன்ஸ் மிகவும் வினயத்துல வரவேற்க ஒரு தக்க விஷயமாக மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா. இந்த 3 நாடுகளும் இணைந்து இந்த மேற்கத்திய நாடுகளுடைய இந்த ஆதிக்கத்துக்கு முடிவுரை எழுத வேண்டும் அப்படிங்கிற குரல் எழத் தொடங்கிவிட்டது. அந்த குரல் எழும்பினதை ட்ரம்போடைய இந்த நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்கிறோம். இப்ப இந்த RIC அலையன்ஸ் வந்து ஒருவேளை உருவாச்சு அப்படின்னா, உருவாக்கும் பட்சத்துல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த குளோபல் ஆர்டர்ல வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம் எக்கனாமிக் வெயிட், மிலிட்டரி கெப்பாசிட்டி, நேச்சுரல் ரிசோர்சஸ், டிப்ளமேட்டிக் ரீச். பொருளாதார வலிமை, இராணுவ வலிமை, இயற்கை வளம், அதுக்கப்புறம் வந்து டிப்ளமேட்டிக் ரீச் அப்படிங்கிறது இது எல்லாமே பொருந்தக்கூடிய இந்த ஒரு அலைன்ஸாக இந்த அலைன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. அதே மாதிரி இதுக்கான ப்ரப்போசலையும் ஏற்கனவே வந்து ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் வச்சிருக்காரு. மிக குறிப்பாக ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபராக்கக்கூடிய எவ்கேனி அவர் இந்தியா அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தபோது 1998 ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு அவர் வந்து ஒரு புது ஒரு சொல்ல வந்து வைக்கிறார் அதுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்தியா, ரஷ்யா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையாங்கிளை வந்து இது செய்யணும், இதை நோக்கி நம்ம நகரணும், இதன் மூலியமாக மேற்கத்திய இந்த நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் அப்படின்னு 1998 அவர் வந்து கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து அப்ப அவர் கூறினதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ வந்து கல்ஃப் வார் வந்து உச்சகட்டத்தில் இருந்தது. நாட்டோவுடைய அக்ரஷன், நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்புல தொடர்ச்சியாக வந்து அக்ரெசிவா வந்து நாட்டோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ அதை வந்து அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். இருந்தாலும் கூட அது அப்ப பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறல. அதே மாதிரி இதுல வந்து மிக முக்கியமாக சைனாவுடைய அந்த நிலை அப்படிங்கிறது, சைனாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை, அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு சைனா மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்சி, அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவுன்னு சொல்லிட்டு இதுல பல்வேறு சிக்கல் இருந்ததால இந்த RIC அலைன்ஸ் வந்து அப்ப அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண முடியாத ஒரு காரணம் வந்து இருந்தது. ஆனா எப்போ இந்த அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரோ, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பேர்ல இந்த டாரிஃப் வாரை எப்ப அவர் வந்து தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே இது சம்பந்தமான விவாதங்கள் தொடங்கியாச்சு. மிக குறிப்பாக ட்ரம்புக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டா அவர் பார்க்கறது அப்படிங்கிறது பிரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டாலர் உடைய அந்த சக்தி வந்து குறைந்து விடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரம்பை வந்து உறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா ட்ரம்போடைய பயம் அப்படிங்கிறது அவர் செய்யக்கூடிய செயல்பாடுல எந்த விதத்திலுமே வந்து பொருத்தம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே டைம்ல இந்த 3 நாடுகள் இணைந்துச்சு அப்படின்னா, இந்த 3 நாடுகள் ஒரே கொடையின் கீழ் RIC அலைன்ஸா உருவாச்சு அப்படின்னா மிக பெரிய ஒரு மாற்றத்தை, குறிப்பாக ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு ஷிஃப்டை வந்து இது ஏற்படுத்தும். இது எப்படி அப்படின்னா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்தா இந்த 3 நாடுகளுடைய எக்கானமி சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா $25 trillion எக்கானமியா இந்த 3 நாடுகளும் இணைந்து வந்துச்சு அப்படிங்கிற போது இது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அந்த வலிமையை தாண்டி போற விதமாக தான், அதாவது சர்பாஸ் பண்ணும் விதமா இந்த கூட்டமைப்புடைய பலம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கணிப்பு. அதை தாண்டி இந்த 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஜனத்தொகை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது உலக ஜனத்தொகையில 40% இந்த 3 நாடுகள்லயே வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம்.
அதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், சைனா மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரர், அதாவது வந்து பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர். இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மேஜர் சர்வீஸ் ஹப், அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ரஷ்யா வந்து குளோபல் எனர்ஜி பவர் ஹவுஸ். ஸோ இந்த ஒரு 3 பிரிவு இருக்கு இல்லையா, அதாவது ஒருவர் ஒரு மிகப்பெரிய அந்த மேனுஃபேக்சரர், உற்பத்தி செய்யக்கூடியவர், அதுக்கு பவர், அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியா, பிளஸ் சர்வீஸ் ஹப்பாவும் இருக்கக்கூடிய இந்தியா. இந்த 3 நாடுகளும் இணையும் போது மிகப்பெரிய ஒரு பிரளயமே இந்த குளோபல் ஆர்டர்ல வந்து ஏற்படும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாம பல ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இதை வந்து வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த நாடுகள் பிரிக்ஸ், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு பல்வேறு கூட்டமைப்புகள் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். இப்போ இதை நோக்கித்தான் ட்ரம்ப்புடைய இந்த அழுத்தம் வந்து இந்த நாடுகளை வந்து, குறிப்பாக இந்த நாடுகளை அதை நோக்கி தள்ளுது அப்படின்னா அது வந்து நம்ம மிகைப்படுத்தவே முடியாது. இப்போ இந்த காணொலியோடைய இறுதியாக நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல கூட அவர் இப்போ வந்து ரஷ்யால வந்து இருக்கிறார் அப்படிங்கறத வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ரஷ்யால இருந்து அவர் மீண்டு வரும்போது, குறிப்பாக அங்க இருக்கும்போது அவர் சொன்ன செய்தியாளர் சந்திப்புல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, மிக விரைவில் புதின் இந்தியா வருகிறார் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ இதுக்கான அஷூரன்ஸும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதின் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2022 வந்து லாஸ்டா 2022 இஃப் ஐம் கரெக்ட் 2022 இல்லை 2021 இது 2 ஆண்டுகள்ல வந்து அவர் இந்தியா வந்தார் அப்படின்னு வந்து எனக்கு நினைவு. அதன் பிறகு புதின் இப்போ வரார். குறிப்பாக புதின் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ட்ரம்ப்புடைய அந்த நகர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமா ஒரு நாளும் கிறுக்குத்தனமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த உலக தலைவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த புதினுடைய இந்த இந்திய வருகை அப்படிங்கிறது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது மீண்டும் இந்த RIC அலையன்ஸை உறுதிப்படுத்தும் விதமாக நகர்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, புதின் வராருன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அமெரிக்கா போறார். அவர் வேற யாரும் இல்ல, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி. தனக்குத்தானே மார்ஷல் பட்டம் கொடுத்து நான் தான் இந்த நாட்டை வழிநடத்துறேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த அசிம் முனிர் இப்போ அமெரிக்கா போறது வந்து இப்போ உறுதியா இருக்கு. 2 மாசம் கூட ஆகல, கடைசியா வந்து ஜூன் மாசத்துல வந்து இந்த அசிம் முனிர் வெள்ளை மாளிகைக்கு போய் ட்ரம்ப் கூட உட்கார்ந்து வந்து லஞ்ச் சாப்பிட்டார் அப்படிங்கிறத செய்தி எல்லா இடத்துலயுமே வந்துச்சு. அதன் பிறகு வந்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை அமெரிக்கான நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரை செய்யறோம்னு பாகிஸ்தான் அறிவிச்ச அந்த கோமாளித்தனமான அறிவிப்புகளையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, மீண்டும் அசிம் முனிர் வந்து அமெரிக்காவுக்கு போறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத மிக விரைவில் பார்க்க தான் போறோம். குறிப்பாக ட்ரம்ப்புக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்களே, நாம இந்தியா நம்மளுடைய நட்பு நாடு, இதை தேவையில்லாம நம்ம பகிச்சுக்கிறோம், நம்ம தேவையில்லாம வந்து அவங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை நோக்கி நாம தள்ளுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்தாச்சு. அமெரிக்காவையும் பாகிஸ்தானையும் ஈக்குவேட் பண்ணும்போது ட்ரம்ப்போடைய தேர்வு வந்து பாகிஸ்தானா இருக்கு அப்படின்னா, அப்போ ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு நபராக இருக்கிறார், அவருடைய அந்த செயல் திட்டம், அவருடைய கண்ணோட்டம், அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கறத வந்து அமெரிக்க மக்கள் வந்து இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக அமெரிக்கால இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கட்சியா இருக்கக்கூடிய ரிபப்ளிக் கட்சி ஆளுகளே வந்து இப்போ வந்து அதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த உணர்வு அப்படிங்கிறது நாளாக இது மிகப்பெரிய ஆபத்தாக ட்ரம்ப்புக்கே மாறக்கூடும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.